இங்கே பாருங்கள், ஒரு கட்சி இருந்தால் எல்லாருமே தோழமை கட்சிகள் தான். பல முறை அதையும் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி தமிழ்நாடு சென்ட்ரலில் இருக்கிற எல்லாரும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான். யார் இல்லை? ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2014 என்டிஏல இருந்திருக்கிறோம். கேப்டன் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க, நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. இன்றைக்கி திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் எல்லாருமே வந்து கேப்டன் குரு பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே எங்களுடைய தோழமை கட்சிகள் தான். பட் வந்து கூட்டணி யாரோட அப்படிங்கிறது எங்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளோடு கலந்து ஒரு தெளிவான முடிவை எடுத்து உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம். இப்போ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால பேசுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக. அதுக்காக அதுதான் கூட்டணி இறுதின்னு சொல்ல முடியாது. மற்றவங்க பேசுனா கூட்டணி பேச்சுவார்த்தை, தேமுதிக பேசுனா அதுக்கு வேற ஒரு பேர் சொல்கிறீங்க. இது கண்டனத்துக்குரிய விஷயங்க. இன்றைக்கி ஒரு அலையன்ஸ் அப்படின்னா என்ன? அது மேரேஜாக இருக்கட்டும், ஒரு பார்ட்டி அலையன்ஸாக இருக்கட்டும், ஒரு கட்சி கூட மற்றவங்க பேசுவாங்க. அது எத்தனை சீட்டாக இருந்தாலும் பேசுவாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் பேசுனா அது கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறீங்க. தேமுதிக மட்டும் ஒரு தனி நேம் வச்சுருக்கீங்க. அது என்னன்னு எனக்கே புரியல. அப்படி எதுவுமே கிடையாது. நான் பல முறை சொல்லிட்டேன். தேமுதிக இன்றைக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் அனைத்து பூத்துகளையும் அமைச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி பூத் முகவர்கள் கூட்டத்தில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நான் கலந்துக்கிட்டேன். எல்லா தொகுதிகளிலும் பூத் முகவர்கள் மீட்டிங் முடிஞ்சு BL2 வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்து நாங்கள் வந்து தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் நாங்களும் சமமாக எல்லா இடத்துலையுமே பூத்து கமிட்டியை போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து தேமுதிக இன்றைக்கி 21 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பித்து. எதிர்கட்சி தலைவராக கேப்டன் இருந்தார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் தேமுதிக ஒன்று. ஸோ இதுக்குரிய மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே தான் எங்கள் நிர்வாகிகள் விரும்புகிற இடத்துல கூட்டணி வைப்போம். அது நீங்கள் கனிமொழிகிட்ட பேசணும், சரிங்களா? நான் தான் இப்போ சொன்னேன்ல, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு தானே. யார் ஃப்ரெண்டு இல்லை? நான் அவங்களும் ஒரு லேடி பொலிட்டீஷியன், நானும் ஒரு லேடி பொலிட்டீஷியன். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். தமிழிசை வந்து எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட், அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய ஃப்ரெண்டு. கனிமொழியும் என்னோடய ஃப்ரெண்டு. எல்லா லேடி பொலிட்டீஷியன்ஸும் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லார்ட்டையும் தான் பேசுவேன். கேப்டன் மறைந்த அன்றைக்கி வீட்டுக்கு வந்தாங்க. இன்றைக்கி நேற்று தான் கலைஞர் தலைமையில் மேரேஜ் நடந்தது, உங்களுக்கு தெரியும். ஸோ கேப்டன் மறைவுக்கு வந்தாங்க, குரு பூஜைக்கு வந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக வந்து பேசுவதும் அது அரசியல் உடனே கூட்டணி என்பது கிடையாது. அப்படி எதுவும் கிடையாது. பட்ஜெட்டுக்கு நேற்றே நான் அறிக்கை கொடுத்துட்டேங்க. தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன். அதாவது யானை பசிக்கு சோளப்பொரி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய நல்ல ஸ்கீம்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னைக்கு புல்லட் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத், அதெல்லாம் நல்ல ஸ்கீம். அதே மாதிரி விவசாயத்தில் தென்னை மரங்களுக்கு, அதே மாதிரி இன்றைக்கி மருத்துவத்துக்கு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இது எல்லாமே வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்தில். இதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க மக்கள். ஏன்னா இது எலெக்ஷனை ஒட்டி வர பட்ஜெட். அப்போது நம்ம மக்கள் வந்து இன்னும் எதிர்பார்த்தாங்க. அதில் மெயினாக அவங்க சொல்கிறது, இப்போ மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து நதிகள் இணைப்பை அறிவிச்சிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கல? அது மாதிரி இன்றைக்கி இன்னும் வெறும் தென்னை அதுக்கு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு விவசாய பூமி. இங்கே வந்து இன்னும் அதிக அறிவிப்புகள் விவசாயத்திற்கு வந்திருக்கணும். அதே மாதிரி சிறு குறு தொழில் இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காங்க. பட் அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே குறைக்கல. அந்த டேக்ஸ் எல்லாம் குறைக்கும் போது தான் சிறு குறு தொழில் நல்லபடியாக போகும். எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த டேக்ஸ் இல்லை அறிவிக்காததும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த எந்த அறிவிப்பும் இல்லாததும் எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே ஜிடிபி, நம்மளுடைய இந்தியனுடைய எக்கானமி டவுன்ஃபால் ஆகிட்டே போகுது எவ்ரிடே. இதனால் வந்து பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால தான் இங்கே தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, தங்கம் வெள்ளி உயர்வு, அனைத்து விலைவாசி உயர்வும் தொடர்ந்து போயிட்டுருக்குங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அறிவிப்பு வரவில்லை என்பது ஒட்டுமொத்த மக்கள் கருத்தாக இருக்குது. இதெல்லாம் நிச்சயம் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இது வந்து நடுத்தர மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை என்பதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 days சொல்லியிருக்காங்க.
அந்த 125 டேஸும் ப்ராப்பராக நடத்தி அதை நம்பி வாழ்கின்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுங்க? பிரதமர் மோடி அவருடைய நான் இப்போ தான் கேள்விப்படுறேங்க. உண்மையிலே அதை பற்றி எனக்கு தெரியல. எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும். சின்சியராக நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல, நான் பார்க்குறேன். ஆனால் ட்ரம்ப் வந்து இப்போ அறிவிச்சிருக்கார், அதாவது இந்தியாவுக்கு 25%லேருந்து 18% வரி குறைப்பதாக அவர் அறிவிச்சிருக்கார். இது இந்தியர்களாகிய நாம் அனைவருக்கும் ஒரு சந்தோஷம். இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்றுமதி இறக்குமதிக்கு நிறைய நம்மளுக்கு நிச்சயம் குறையும். இதனால் நம்மளுடைய பிஸ்னஸ் எல்லாமே டெவலப் ஆகும். அதனால் இது நாம் வரவேற்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மீது எது இருந்தாலும் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன். சரிங்களா? நன்றி எல்லாருக்கும். வணக்கம்.